மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் கிரசன்ட் பள்ளி நிர்வாக அறக்காவலர் எம் கலிபுல்லா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நமது கிரசன்ட் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கல்வியே இலக்கு என்று ஒற்றை ஆரம்பம் செய்த நமது பள்ளி ஆண்டு காலம் பல மாணவ செல்வங்களை பண்புள்ள மாணவ செல்வங்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சில மாணவர்கள் கூட நமது பள்ளியின் படித்துவிட்டு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக ஆண்டு விழா என்று சொன்னால் 365 நாட்கள் மிக சிறப்பாக பண்புகளையும் நல்ல ஒரு குணாதிசயங்களையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு கடைசி ஒரு நாள் மட்டும் சினிமா பாடல்களில் அரங்கேற்றி மாணவர்களை தலைகீழாக ஒரு நாள் மட்டும் மாற்றி விடுவார்கள். நமது பள்ளியை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நடக்காது என்று, இது பள்ளிக்கூடம், இதில் டிசிப்ளினை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். கடைசி வரை அதே இலக்கு அதே குறிக்கோளோடு நாம் பள்ளியை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கெல்லாம் வாய்ப்பு நாம் கொடுப்பதில்லை. பல பள்ளிக்கூடங்களில் பார்த்திருப்பீர்கள், சினிமா பாடல்களுக்கான இசையை மேடையில் அலறவிட்டு குழந்தைகள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் தானே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று. ஆனால் நாம் ஒரு நாள் என்று அவர்களுக்கு விதையை விதைக்கவில்லை, விஷத்தை விதைக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு சங்கடமான சூழ்நிலை பிள்ளைகளுக்கு நாம் வளர்த்து விடக்கூடாது. பண்பை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் கடைசி வரை அதிலே நிலைத்து இருக்குவதற்கு அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். ஆனால் பல பெற்றோர்கள் பல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதில் கொஞ்சம் தடம் மாறி சென்று விடுகின்றார்கள். அதை கவனத்தில் கொண்டுதான் நாம் பள்ளியில் ஆண்டு முழுவதும் எதையெல்லாம் படித்தோமோ அதை மாத்திரமே இங்கே உங்களுக்காக அவர்கள் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் அந்த குழந்தை செல்வங்களை நல்ல பண்புள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் வேறு பல தீய வழிகளில் தீய பழக்க வழக்கங்களில் அவர்களை ஆட்படுத்திவிடக்கூடாது. வினை என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை என்று ஒன்று உண்டு. சாதாரணமாக இதற்கான ஒரு சிறிய உதாரணம் என்ன என்று சொன்னால், அமைச்சரவையில் தலைமை அமைச்சராக பீர்பால் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது வினை என்று சொன்னால் என்ன, எதிர்வினை என்று சொன்னால் என்ன என்று தெரிய வேண்டும் என்கின்ற பொழுது அரசர் ஓங்கி ஒரு அறை விட்டாராம் பீர்பாலை. நான் உன்னை அறைந்து விட்டேன், இது வினை, இதற்கு உன்னால் எதிர்வினையாற்ற முடியுமா என்று சொன்னாராம். அதை தூரத்தில் இருந்து பார்த்த மற்ற அமைச்சர்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பீர்பால் சொன்னாராம், இருக்கின்றது, நீங்கள் இப்பொழுது வினையாற்றி விட்டீர்கள், இதற்கு எதிர்வினை வரும் என்று சொல்லிவிட்டு
அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கோபத்தோடு சென்று கொண்டிருந்தாராம். எதிரே வந்த ஒரு வீரனை ஓங்கி அறைந்தாராம். அந்த அறையை வாங்கிய அந்த வீரன், எதற்காக என்னை அடிக்கின்றீர்கள் என்கின்ற பொழுது, புதிதாக காலையில் அரசர் அவர்கள் ஒரு விளையாட்டை தூங்கி வைத்திருக்கின்றார்கள், அதுதான் இது என்று சொன்னாராம். ஓங்கி ஒரு அறை விட வேண்டும், யாரையெல்லாம் முதலில் நாம் சந்திக்கின்றோமோ அவர்களை ஓங்கி ஒரு அறை விட வேண்டும் அப்படி என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். இது கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனையில் எல்லாருக்கும் பரவி சென்று விட்டது. மாலை நேர அலுவல்கள் எல்லாம் முடிந்துவிட்டு அரசர் அந்தப்புறத்திற்கு செல்கின்ற பொழுது மனைவி வரவேற்று ஓங்கி ஒரு அறை விட்டாராம். அரசர் கதி கலங்கி போய்விட்டு எதற்காக அடைத்தாய் என்று கேட்கின்ற பொழுது, காலையில் நீங்கள் தான் புதிதாக ஒரு விளையாட்டை துவங்கி வைத்தீர்கள் என்று கேள்விப்பட்டோம், அதனால் தான் நானும் அதை செயல்படுத்தி காட்டினேன் என்று சொன்னாராம். அரசருக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது, எப்பொழுதோ செய்த ஒரு வினைக்கு திரும்பவும் ஒரு எதிர்வினை கிடைத்துவிடும் என்று. இது எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு நேரத்தில் நாம் பிள்ளைகளை ஒரு தவறான வழிகாட்டுதலோடு வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அது பிற்காலத்தில் நமக்கே ஒரு எதிராக அமைந்துவிடும். அதனால்தான் பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி படிப்பை விட பண்புகள் தான் முதலில் தேவை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூட பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி என்று தெரிவதில்லை. ஒரு மனிதரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது மரியாதை குறைவாக நாம் பேசக்கூடாது. அப்படி நாம் மரியாதை குறைவாக பேசுகின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு குறைவான வார்த்தை என்று தெரியாது. அதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டிலே காலிங் பெல் அடித்தது. அவனது அம்மா சொன்னார்கள், யார் என்று போய் பாரு என்று. 3 வயது பையன் போய் எட்டி பார்த்தான் ஜன்னலை திறந்து. அங்கிள் வந்திருக்கிறார்கள் என்று. யார் அது அங்கிள் என்று தாய் கேட்கின்ற பொழுது அந்த மகன் பதிலளித்தானாம், அடிக்கடி சொல்லுவேம்மா குரங்கு அங்கிள்ட்டு அவர் தான்ட்டு. யார் அந்த குரங்கு அங்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரர். ஏன்னு சொன்னால் அவர் இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு தேவை நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு அந்த செய்தியை நம்ம இந்த பிள்ளைகிட்ட சொல்கிறோம். அந்த பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரித்து காட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக நமக்கு உள்ளது. அதனால் எப்பொழுதுமா பிள்ளைகளிடம் பேசுகின்ற பொழுது மிக கவனமாக, மரியாதை குறைவான சொற்கள் எது, மரியாதையான சொல் எது என்று நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதனால்தான் இங்கு அதிகமாக நாம் முதலில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது பண்பை பற்றி தான். ஒரு எல்கேஜி மாணவன் இன்னும் கூட நமது பள்ளியில் தான் படித்து கொண்டிருக்கின்றான். இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவை இன்னும் கூட அவன் ரொம்ப 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 மரியாதையாக தான் கூப்பிடுவான். அதே மாதிரி வேறு பிள்ளைங்களை பார்க்க முடியாது. வாங்க போங்கங்கிற மாதிரியான வார்த்தைகளை மட்டுமே அவன் உபயோகப்படுத்துவான். உரிமை லெவலாம் பேச மாட்டான். அந்த பையன் வந்து சேர்க்கறதுக்கு முன்னிலையிலேருந்து அவங்க தாயார் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதனால் நம்ம பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று சொல்வோமே, அதே போல் நாம் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்து வளர்த்து கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பு என்பது ஒரு தனி கலை என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாம் பார்த்து பார்த்து செய்தோம் என்று சொன்னால் அது வருங்கால இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ஏனோ தானவென்று வளர்த்துவிடக்கூடிய பிள்ளைகளை நாம் இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக பெற்றோர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் சொன்னால் எங்கே அவன் கேட்குறான்,
ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறோம். நான் சொன்னால் எங்கே அவன் கேட்குறான்ட்டு அவனை முன்னாடியே வச்சுக்கிட்டே இதே வார்த்தையை சொல்கிறதுனால அவன் கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஏன்டா அவனுக்கு தெரியாது நீங்கள் சொன்னால் கேட்கணும் கேட்கக்கூடாதுங்கிற அவனுக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியாக நம்ம அது வார்த்தையை உபயோகப்படுத்திடுறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக அந்த பிள்ளைங்களை வளர்க்குறப்ப தான் அது நல்ல பிள்ளைகளாக வளரும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அடிக்கடி நாம் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளுடைய உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் என்று சொல்லுவோம். ஜங்க் ஃபுட்டு என்று சொல்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அதிகமாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்காதீங்க. அதை சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் பல கோளாறுகளுக்கும் ஆளாகிறார்கள் என்பது கண்கூடாக எல்லோருக்குமே தெரியும். நமக்கு இன்று ஒரு நாள் தானே அவன் ஆசைப்படுகிறான், அவன் அதைத்தான் சாப்பிடுவான் என்று நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு சரியான வளர்ப்பு அல்ல. நம்மெல்லாம் சாப்பிட்றது சாப்பாட்டை அந்த பிள்ளைங்களும் சாப்பிடணும். ஒரு வீட்டில் என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிள்ளைங்கள்ட்ட மெனுவை கேட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க சமைக்கிறாங்க. நம்மளுடைய காலத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் பிள்ளைங்க சாப்பிடும். இப்போ அது அப்படியே தலைகீழ போயிடுச்சு. பிள்ளை என்னன்னா அவன் தான் விருப்பப்படுவான், அதை தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதை விருப்பப்படுறான்? ஃப்ரைட் ரைஸு, அந்த புளி தண்ணி ஊற்றி கொடுப்பாங்களே, நான் சாப்பிட்டதே இல்லை. பானிபூரி, நூடுல்ஸு, இதே மாதிரியான பார்த்தோன்னா இதெல்லாம் குப்பை உணவுகள். இதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகளே அல்ல. ஆரோக்கியமான உணவுகள் என்ன என்று அவர்களுக்கு நீங்கள் இப்பொழுதே போதித்தால்தான் அவர்களுடைய காலத்தில் அதெல்லாம் உணவு அல்ல என்று அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் அன்பான பெற்றோர்களே, அதிகமான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. இனி 2-3 மணித்தியாலங்களுக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோர்களும் உற்சாகத்தோடு கடைசி வரை இருந்து நிகழ்ச்சி அனைத்தையுமே கண்டுகளிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.